ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா, ரீசெண்டாக நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் கேரளாவில் இருக்கேன். ஒரு 4-5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இங்கே என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரானது ஏன்னா, இவங்க வந்து குடிக்கிற தண்ணியில் நார்மலாக வந்து பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க. நம்ம குடிக்கிற மாதிரி பச்சை தண்ணியோ இல்லை வந்து சுடு தண்ணி காய வச்சாலும் அந்த சுடு தண்ணியில் எதுவும் போடாமல் அந்த மாதிரி எதுவுமே குடிக்க மாட்டாங்க. அதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி ஒரு ஆயுர்வேதமோ இல்லை வந்து ஜீரகமோ துளசியோ கற்பூரவல்லியோ அதை வந்து ஏதாவது ஆட் பண்ணி அந்த மாதிரி குடிப்பாங்க. அதனால தான் அவங்களோட பாடி ஃபுல்லாக நம்ம என்னன்னைக்கு சாப்பிட்றோமோ அன்னன்னைக்கு அந்தந்த கழிவெல்லாம் வெளியில் வந்துடும். நம்மளோட ஃபுல் பாடி டீடாக்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னாக இருந்தாலும் நம்மளோட ஹேராக இருந்தாலும் நம்மளோட இன்னர் ஆர்கான்ஸாக இருந்தாலும் நல்லா கிளியர் ஆகிடும். இதனால் எந்த இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நமக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்காது. பாடி உள்ள எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஃபுல்லாக நம்மளோட என்ன சொல்கிறது, வயிற்றில் இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேறி வந்துடும். அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. எனக்கு பிடிச்ச விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். பிடிக்காத விஷயங்களை எப்போதுமே நமக்கு பிடிக்காத விஷயங்களை எப்போதுமே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. பிடிச்ச விஷயங்கள் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நல்ல விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் 1 by 1 சொல்ல போகிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது ஜாதிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஜாதி பத்திரி. நான் ஜாதிக்காவை பற்றி நான் ஃபுல் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இங்கே ஒரு 3-4 ஏக்கரில் ஜாதிக்காவே இருக்குது. யாருக்காவது ஜாதிக்காய் வேணும், ஜாதி பத்திரி வேணும்னா நான் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாேருக்கும் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த ஜாதி பத்திரி எடுத்துகிட்டு ஒரு பத்திரி தான் எடுத்துக்குவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்குவாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பானை ஃபுல்லாக தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எப்படி சமைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஜாதிக்காயோ இல்லை ஜாதி பத்திரியோ இல்லை துளசி இலை, நான் இப்போ போடுறது அடுத்து கற்பூரவல்லி இலை, இதெல்லாம் வந்து நல்லா கழுகிட்டு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக கொதிக்க வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் இதை போட்டுருவாங்க. போட்டு ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அடைச்சி வச்சுட்டு ஒரு 1 ஹவரில் அந்த சூடும் ஆறிடும். அந்த நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் அதில் போட்டிருக்கோமோ அது ஃபுல்லாக அதோடய எசன்ஸ்லாம் இறங்கி இதை குடிக்கும்போது அதோட ரிச் அரோமா, அந்த ஒரு அரோமா வந்து நம்ம குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது ஐயோ இதெல்லாமா குடிக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ என்னால் பச்சை தண்ணியை குடிக்கவே முடியல. சுடு தண்ணி ஆனாலும் அதில் ஏதாவது ஒன்று போட்டு தான் குடிக்கணுமேன்னு தோணுது. பச்சை தண்ணி குடிக்கவே பிடிக்கல. நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் 2வதாக சொல்லியிருக்கிறது கற்பூரவல்லி இலை. 3வதாக வந்து ஜீரகம் வந்து எல்லாருக்குமே தெரியும். கேரளாக்காரங்கனாலே நார்மலி எந்த இலையுமே இல்லை, எந்த பூவுமே இல்லைன்னா ஜீரகத்தை போட்டு வச்சுருவாங்க. ஜீரகத்தை போட்டு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி கொதிக்க வச்சு போட்டு ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. ஒரு 1 ஹவர் ஆனோடனே சூடும் ஆறிடும். அப்போ நம்ம நார்மலாக பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் எந்த வந்து கிருமிகளும் இருக்காது. ஜீரகம் போட்டு குடிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜீரக தண்ணி தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீட்டில் வைப்பாங்க. மற்ற டைம்லாம் வந்து துளசி கிடைக்குமா, கற்பூரவல்லி கிடைக்குமா, இதெல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு இந்த மாதிரி வச்சுருவாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீங்களும் நம்ம கேரளாக்காரவங்க வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை விட நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததான் நான் சொல்ல போகிறது நம்ம கருவேப்பிலை, துளசி, கற்பூரவல்லி, ஜாதிக்காய், இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக டெய்லி எடுக்க மாட்டோம். ஏதாவது சிக்கன் மட்டன் வைக்கும்போது இஞ்சியோ பூண்டோ என்றைக்கோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிடுவோமே தவிர ரெகுலராக எடுக்க மாட்டோம். இதுனா ஒரு சின்ன பீஸ் வந்து அதை வந்து ஒரு தட்டிட்டு நம்ம வந்து இந்த தண்ணியில் போட்டு வைக்கும்போது அதோட எசன்ஸு அரோமா எல்லாமே அதில் இறங்கி நமக்கு ஒரு 10% ஆகுது நமக்கு இன்டேக்காக நமக்கு கிடைக்கும்போது, இது ரெகுலராக எடுக்கும்போது ஒரு பிஞ்ச் எடுக்கிற அளவுக்கு தான் நம்ம. அப்போது அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கல, நம்ம உடம்பும் நல்லாகும், நம்ம உடம்பு நல்ல பாதுகாப்பாகவும், நம்மளோட வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் வராது. இது இவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது ரெகுலராக நம்ம எடுக்கும்போது நம்மளோட அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்கின்னில் தெரியும்.
நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இப்போயிலேருந்தே இதை வந்து பழக்கப்படுத்துங்க. பெரியவங்களுக்கு ஒரு வேளை குடிக்க பிடிக்காது, ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குடிப்பாங்க. என்னோடய குழந்தைங்க குடிக்கிறாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ.